ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் தேட்டர்ஸ் இன் வாயேஜ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட டீட்டெயிலான சம்மரி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டாப்பிக்கோட சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாடர்ன் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதர் தியேட்டர் இன் வாயேஜை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ப்ராடான ஸ்பெக்ட்ரம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு இன்னோவேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ப்ராக்டிஸை வந்து நமக்கு வந்து ஆஃபர் பண்ணும். ஒரு ஃப்ரெஷ்ஷான பர்ஸ்பெக்டிவில் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் தியேட்டர்லாம் இருக்குல்ல, அந்த ட்ரெடிஷ்னல் தியேட்டருக்கெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான சேலஞ்சிங். அதாவது ட்ரெடிஷ்னல் தியேட்டர் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் எல்லாம் விட வந்து இது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பர்ஸ்பெக்டிவில் நிறைய ஐடியாலஜிஸ் அதெல்லாம் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து அதர் வாயேஜ் தியேட்டர்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் தியேட்டர் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோயிங் டைவர்சிட்டி இன் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட். அண்ட் இந்த தேட்டரோட மெயினான ரிஃப்ளெக்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஸ்டிக்கோட எக்ஸ்ப்ரெஷனும் ஆடியன்ஸோட என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்டல் தேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் எக்ஸ்பிரிமெண்டல் தேட்டர் அப்படின்னா இது வந்து எப்படின்னா சில பவுண்ட்ரிஸ் இருக்கும்ல, ட்ரெடிஷ்னல் தேட்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கும்ல, இப்படி இப்படி தான் இருக்கணும், நம்மளோட தேட்டர் அப்படின்னா இங்கே தான் இருக்கணும், அதோட செட்டிங் வந்து இப்படி தான் இருக்கணும், ஆக்டர்ஸ் எல்லாம் இப்படி தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கும்ல அந்த ட்ரெடிஷ்னல் தேட்டர்ஸ்க்கெல்லாம். அந்த பவுண்ட்ரிஸை எல்லாமே வந்து பிரேக் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்டல் தேட்டர். அண்ட் இந்த எக்ஸ்பிரிமெண்டல் தேட்டரில் வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் ஸ்டேஜிங் தான் வந்து எப்போவுமே இருக்கும். அன்கன்வென்ஷனல் ஸ்டேஜிங்னா இங்கே அங்கன்னு இல்லை, நம்ம வந்து ஒரு பார்க்காக இருக்கலாம், ஒரு ரோடாக இருக்கலாம், ஒரு ஸ்கூல், ஒரு லிவிங் ஏரியா, அதே மாதிரி எங்கேனாலுமே அவங்களோட ஸ்டேஜ் செட்டிங் வந்து இருக்கும். ஒரு நான் லீனியரான நரேட்டிவ்ஸ் தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய புதுசாக ஒரு ஸ்பேஸு டெக்னாலஜி எல்லாமே வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க. அண்ட் இந்த டைப் ஆஃப் தேட்டரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுவான ஒரு மியூசிக்காக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், அதை எல்லாமே இன்ட்ரோ பண்ணக்கூடியது தான் வந்து ஆவன் கிரேட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்ரோச்சை வந்து நம்மளோட எக்ஸ்பிரிமெண்டல் தேட்டரில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது ஆஃபன் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும்ல, தேட்டர்னால் வந்து இப்படி தான் இருக்கணும், அது வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே தாண்டி ஒரு நியூவாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும். இதெல்லாமே இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தாண்டி ஒரு புது விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸ்டோரிஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் தேட்டர். எல்லாத்துலேயுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கும் ட்ரெடிஷ்னல் தேட்டரை விட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இம்மர்சிவ் தேட்டர் அப்படின்னா என்னென்னா, இந்த ஆடியன்ஸ் எல்லாமே இம்மர்சிவ் தேட்டரில் ஆடியன்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ராக்ட் ஆவாங்க. அது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகும். இப்போவுமே வந்து நம்ம ஒரு கான்செர்ட்லாம் போனோன்னா நம்மளே வந்து இன்வால்வ் ஆகும்போது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு எந்துவாக இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் தேட்டரில் வந்து ஆடியன்ஸை வந்து பேசிவாக இருக்கும், ஆனால் இதில் வந்து ஆடியன்ஸுமே வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. அண்ட் இந்த இம்மர்சிவ் தேட்டரில் வந்து அந்த ஸ்பெக்டேட்டர்ஸ்லாம் வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த கோர்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஒரு ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த ஆடியன்ஸ் எல்லாமே வந்து இந்த செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செட்டிங்ஸோட அப்புறம் அந்த ஸ்டேஜில் வந்து ஏற்றி விட்டு அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸோடே வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது. அண்ட் இதே மாதிரி ஒரு நரேட்டிவில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. அண்ட் ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பர்சனலைஸ்டு ஃபீலையும் ஒரு என்கேஜிங்கான எக்ஸ்பீரியன்ஸையும், நம்மளும் இந்த தேட்டருக்கு போனோம், இங்கே இந்த இம்மர்சிவ் தேட்டர்ஸ்க்கெல்லாம் போனோம் அப்படின்னா நம்ம வந்து என்கேஜிங்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் தேட்டர் அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்கும் வேர்பல் டயலாகை விட. வேர்பலாக நம்ம பேசுகிறத விட எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஃபார்மாக இருக்கும். அண்ட் ஃபிசிக்கல் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும், அந்த கெஸ்டராக இருக்கட்டும், டான்ஸு, மியூசிக், அதே மாதிரி அவங்க கன்வே பண்ணுற ஒவ்வொரு எமோஷன்ஸுமே வந்து அந்த ஸ்டோரியாக சொல்கிறத விட ஸ்டோரிஸுமே இருக்கும். அண்ட் அது போக வந்து ஃபிசிக்கலி வந்து நிறைய பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஃபிசிக்கல்
ஃபிசிக்கல் தியேட்டர் வந்து ஒரு எந்த பவுண்டரிய வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலா ஆக்ட் பண்ணுவாங்க இல்ல, ஒரு எலிமெண்ட்ஸோட வச்சு ஒரு ஆக்ட் பண்றது, ஒரு சர்க்கஸ் ஆர்ட்டு, டான்ஸு, மைமு இதெல்லாமே வந்து எதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைமரி மீடியமா எடுத்து இத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அண்ட் சர்க்கஸ் ஆர்ட்ஸ் அப்படின்னா, அதில வந்து வெர்பல் டயலாக்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆக்ஷன் அதிகமா இருக்கும். ஃபிசிக்கல் ஆக்ஷன் வந்து ஃபிசிக்கல் ஒர்க் வந்து அதில அதிகமா போடுவாங்க. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டான்ஸுமே அப்படிதான். டான்ஸ்க்கு வந்து வெர்பல் தேவை கிடையாது. ஃபிசிக்கல். மைமுமே வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஃபிசிக்கல் ஆக்ஷன் தான் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டிவர்ஸ்டு தியேட்டர் டிவர்ஸ்டு தியேட்டர் அப்படிங்கிறபோது, இது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராசஸ்க்குள்ள வந்து இன்வால்வ் ஆகும். இதோட ஸ்கிரிப்ட் வந்து எப்படின்னா, நெறைய ஆக்டர்ஸ், டிரெக்டர்ஸ் அண்ட் அந்த சம்டைம்ஸ் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து கொலாபரேட் பண்ணி வந்து ஒரு ஸ்கிரிப்ட வந்து ரெடி பண்ணுவாங்களாம். அண்ட் இந்த மெத்தட் வந்து எத அலோவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கானிக் டெவலப்மெண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ வந்து அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆஃபன் இந்த தியேட்டரில் வந்து என்ன ரிசல்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு யுனிக்கான ஒரிஜினல் பீஸ் கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய க்ரியேட்டிவிட்டி வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டேருந்து நம்ம வந்து இப்போ எல்லோரும் கலந்து பேசி வந்து ஒன்று இது பண்ணும்போது ஒவ்வொருத்தங்களோட க்ரியேட்டிவிட்டி அந்த ஒர்க்கில் இருக்கும்ல, அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து இம்பர்மெசிவாக நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பிரிமெண்டேஷன் பண்ணி வந்து பண்ணுறதுனால ஒரு நல்ல ஒரு லீடிங் டைனமிக்காக இருக்கும். ஒரு நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஃபைனல் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த அல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து எதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தியேட்டர் இருக்கு இல்லையா, அந்த தியேட்டரை வந்து ஒரு ப்ராடான ட்ரெண்டு. அந்த எதுக்காக அப்படின்னா, ஒரு டைவர்சிட்டியாக இருக்கலாம், ஒரு எக்ஸ்பிரிமெண்டேஷன் ஆர்ட்டில் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டேஷனுக்காக அந்த தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் இது வந்து ஒரு புது புது வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கலாம், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம், ஆர்டிஸ்ட்டை வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற விதமாக இருக்கலாம், ஆடியன்ஸ் கூட எப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க, நிறையா புது புது தீம்ஸை இன்க்ளூட் பண்ணுறாங்க, நிறைய டெக்னிக்ஸ் வந்து இதே மாதிரி வாயேஜஸில் வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆர்ட் வந்து கண்டினியூ ஆகுறதுக்கும் அண்ட் ஆடியன்ஸை வந்து ஒரு ரிச்சர் அண்ட் வந்து ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கறதுக்காகவும் தான் வந்து இந்த அதர் வாய்ஸ் தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. மொத்தத்தில் வந்து அதர் வாய்ஸ் தியேட்டர் வந்து எப்படி எப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஃபார்மை விட வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கும். அதர் வாய்ஸ் தியேட்டர் அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்டல் தியேட்டர், இம்மர்சிவ் தியேட்டர், ஃபிசிக்கல் தியேட்டர், டிவைஸ்டு தியேட்டர் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தியேட்டர்ஸில் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர்ஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு தியேட்டர்லேயுமே வந்து ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து நல்ல மாடர்ன் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அண்ட் ஆடியன்ஸை வந்து எப்போவுமே வந்து எங்கேஜிங்காக வச்சு அவங்களோடையுமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய வந்து ஒரு தியேட்டர்ஸ் தான் வந்து இந்த எல்லா டைப்புமே. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் வந்து அதர் வாய்ஸ் தியேட்டரோட சம்மரி. அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவல் டாபிக்ஸ்க்கு வந்து சம்மரி வேணும்னா அதையும் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.